இரும்பு தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். இன்றைக்கி என்ன டாபிக்னால், அந்த டாம் பிளாட்ஸ்னு ஒரு பாடி பில்டர். நேற்றே சொன்னேன், அதை நான் நேற்று சொல்ல டைம் அதிகமானதுனால அதை விட்டேன். ரெண்டாவது, இன்றைக்கி இந்த ஒரு பவர் லிஃப்டிங் நேற்றும் சொன்னேன், அதை டைம் அதிகமானதுனால அதை சொல்ல முடியல. பவர் லிஃப்டிங்கை பற்றி சொல்கிறேன் நான். ரெண்டு விஷயங்கள் தான், கொஞ்சம் நல்லா இருக்கும், கேட்டு பாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் அந்த பாடி பில்டிங்க்கு நீங்கள் யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் இட். தேங்க்யூ. பார்வையாளர்களே, நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த பாடி பில்டர் டாம் பிளாட்ஸ். உங்களுக்கு தெரியும், டாம் பிளாட்ஸ்னால் பல தடவை சொல்லியிருக்கேன், உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும். டாம் பிளாட்ஸ் மீன்ஸ் தைஸ் மீன்ஸ் டாம் பிளாட்ஸ். இதில் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் எக்ஸசைஸு நாங்கள் தைஸு செய்யும்போதெல்லாம் என்னென்னா, when you people do thighs, you think of Tom Platz. When you people do thighs, you think of Tom Platz. When Tom Platz do thighs, he will think of an elephant. அதாவது நீங்கள் தொடைக்கு பயிற்சி செய்யும்போது நீங்கள் டாம் பிளாட்ஸை நினச்சிக்கோங்க, அவர் தொடையை நினச்சிக்கோங்க. அவர் மாதிரி வரணும், அவர் மாதிரி பெரிய சைஸாக வரணும், அது மாதிரி செப்பரேஷன் வரணும், அது மாதிரி ஹியூஜ் சைஸாக வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. டாம் பிளாட்ஸ் எக்ஸசைஸ் செய்யும்போது, அவர் தொடங்கி செய்யும்போது ஒரு யானையை நினச்சிக்கிடுவார். அதை தான் அவங்க எழுதியிருக்கான் பாருங்கள். வென் யூ திங்க் பிளாட்ஸ் யூ திங்க் லெக்ஸ். நீங்கள் டாம் பிளாட்ஸை நினைக்கும் போது தொடையை நினச்சிக்கோங்க. டாம் பிளாட்ஸ் அவர் லெக்கை நினைக்கும் போது அவர் ஒரு யானையை நினச்சிக்குவார் அப்படின்னு. நீங்கள் உங்கள் நீங்கள் தொடைக்கு எக்ஸசைஸ் செய்யும்போதெல்லாம் என் பழைய ஜிம்மில் டாம் பிளாட்ஸ் படம் தான் வச்சுருப்பேன். ஹியூஜ் தைஸாக இருக்கும். வெரி பியூட்டிஃபுல் பாடி பில்டர். டாம் பிளாட்ஸ் அவர் அந்த பெரிய தொடைக்கு லெக் எக்ஸ்டென்ஷன் போடுறாரு ஒன்று. அடுத்து ஹேக் ஸ்குவாட் போடுறாரு. பாருங்கள், வாயை பாருங்கள், எவ்வளோ பொழக்கிறாருங்க, எவ்வளோ பாருங்கள், ரொம்ப ஹார்டாக நல்லா க்ளோஸ்அப்பில் காமிங்க. எவ்வளோ அந்த படம் ஒரு டிஃப்ரெண்ட்டு லைட்டிங்கில் எடுத்திருக்காங்க. மற்றபடி நல்ல இன்னும் வேறு மாதிரி எடுத்திருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அவ்வளோவா படம் விசிபிளாக தெரியல. பட் டாம் பிளாட்ஸ் எவ்வளோ ஹெவியாக செய்கிறாரு பாருங்கள், அழுகிறாரு பாருங்கள். அவ்வளோ கடினமாக செய்கிறாரு. அப்போ அவ்வளோ கடினமாக செஞ்சால் அவருடைய லெக் எப்படி இருக்குது? மிக சிறந்த லெக்காக இருக்குது. பாருங்கள், அதான் அந்த ஃபோட்டோ இன்விசிபிளாக இருக்குது, பட் நல்லா க்ளோஸ்அப்பில் இருக்குங்க. லெக்கை பாருங்கள், எவ்வளோ ஹியூஜாக எடுத்துருக்கான் பாருங்கள். டாம் பிளாட்ஸோட லெக்கு பாருங்கள், ரொம்ப இப்படி அமையிறதுலாம் ரொம்ப கஷ்டங்க. 32 இன்ச்சு இருக்கும் அநேகமாக, 32 இன்ச்சு இருக்கும். ரெண்டாவது, அந்த லெக்கு ரொம்ப ஹியூஜாக இருக்கும். எப்படின்னா ஸ்டேஜில் ரொம்ப நல்லா அழகாக தெரியும். இவருக்கு அப்படி அமைப்பாக இருக்கும். ஒரு சிலர் பெரிய தொடை இருக்கும், மெஷர்மெண்ட் எடுத்தோம்னா நல்லா இருக்கும். ஆனால் தொடை அவ்வளோ அழகாக இருக்காது. இவருக்கு தொடை அந்த மேக்னெட்டிக் தொடையாக இருக்கும். லோடடு கன், துப்பாக்கி மாதிரி தெரிச்சு நிற்கும். அருமையான பாடி பில்டர் டாம் பிளாட்ஸ். பாருங்கள், இது ஸ்டாண்டிங் லஞ்சஸ். அதாவது நம்ம லெக்கரில் பேக் தைஸ் போடுறாரு பாருங்கள். லெக்கரில் பேக் தைஸ் போடுறாரு. பேக் தைஸ் காஃபு கிடையாது, காலை மடக்கி ஏற்றி இறக்குறாரு பாருங்கள். அந்த மிஷின் ஜிம்மில் இருக்குது. இந்த பேட்டில் படுத்துக்கிட்டு காலை மடக்கி ஏற்றுறாரு. அப்போ ஹாம்ஸ்ட்ரிங்ஸ், பேக் தைஸ் நல்லா டெவலப் ஆகும். இது நம்ம வாக்கிங் லஞ்சஸ். இது ஃப்ரண்ட் தைஸு, பேக்கு எல்லாமே டெவலப் ஆகும். ஃபுல்லாக மஸ்குலர் ஆகும். எல்லா எக்ஸசைஸையும் செய்கிறாரு, ஹெவியாக செய்கிறாரு. அவர் தான் டாம் பிளாட்ஸை போட்டிருக்காங்க. நீங்கள் எக்ஸசைஸ் செய்யும்போதெல்லாம் டாம் பிளாட்ஸ் படத்தை பார்த்துட்டு செய்யுங்க. அந்த மாதிரி தொடர் நம்மளுக்கு வரணும்னு நம்ம நினைக்கணும். நம்ம விசுவலைஸ் பண்ணணும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாக ஆகிறோம்ன்றார் சுவாமி விவேகானந்தர். வி ஆர் வாட் வி திங்க், வி ஆர் வாட் வி டூ. நம்ம பாடி பில்டிங் செஞ்சோம்னா பாடி பில்டர், நல்ல தொடக்கி செஞ்சோம்னா நல்ல தொடை ஃபிசிக் நம்மளுக்கு ஏறும். நல்ல தொடக்கு நம்ம ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் நல்லா டெவலப் ஆகணும்னு நம்ம மனசில் நினைக்கணும், சைக்காலஜிக்கலாக நினைக்கணும். அப்படி சைக்காலஜிக்கலாக நினச்சா தான் நம்மளுக்கு அந்த மாதிரி ஃபிசிக் வரும். டாம் பிளாட்ஸு பாருங்கள்,
ரொமேனியன் டெட்லிஃப்ட், அதாவது ஸ்டிப்லக் டெட்லிஃப்ட் போடுறாரு. ஆம்ஸ்ட்ரிங்ஸ் பாருங்கள், பிரம்மாண்டமாக இருக்கும். ஆம்ஸ்ட்ரிங்ஸ் பிரம்மாண்டமாக இருக்கும். இந்த ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து போஸ்ட் பண்ணாதீங்கன்னாங்க. எப்போ டாம்பிளாட்ஸ் பீரியடில் தான் இந்த மாதிரி ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் பேக் தைஸ் காமிக்கிற போஸ்டிங்கு பண்ணாதீங்கன்னாங்க. எல்லாமே கொஞ்சம் வல்கராக இருக்குது, லேடிஸ்லாம் இருக்காங்க. அப்போ இந்த பேக்கில் இல்லை கட் எல்லாம் வேறு மாதிரி அர்த்தத்தில் தெரியுது அப்படின்னாங்க. பட் வாட் எவர் இட் மேபி, ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் பிரம்மாண்டம், அது பெரிய காஃபு டாம்பிளாட்ஸ்க்கு. நான் சொன்னேன் பாருங்கள், அந்த படம் வந்து கொஞ்சம் நல்ல விசிபிளாக, நல்லா நம்ம பார்க்குற கண்ணுக்கு குளிர்ச்சியாக, முழுமையான ஒரு இதில் அந்த படம் எடுக்கப்படலை. ஒரு ஸ்டைலில் எடுத்திருக்காரு ஃபோட்டோகிராஃபர், வேறு ஒரு முயற்சியில் எடுத்திருக்காரு. எடுத்தால் அது சரி இல்லை, அமையலை, அவர் நினச்ச மாதிரி அமையலை. பட் நீங்கள் டாம்பிளாட்ஸ்னால் தைஸ்னால் டாம்பிளாட்ஸ். இந்த டாம்பிளாட்ஸ் இந்த பாருங்கள், காப்பு பாருங்கள், அவரோட ஒரு ஸ்டைலான போஸு. இந்த ஃபோட்டோ எடுக்கும்போது அவ்வளோவா அவர் ஃபார்மில் இல்லை. பட் 1981 இவர் ரொம்ப நல்ல ஃபார்மில் இருந்தார். 1981 இவர் மிஸ்டர் ஒலிம்பியா இவர் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த தடவை வந்து இவர் ஃப்ராங்கோ கொலம்போ வாங்கிட்டார். அந்த தடவை வந்து டாம்பிளாட்ஸ் தான் வாங்கணும், அவ்வளோ ஹியூஜாக இருந்தார் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் அதை ஃப்ராங்கோ கொலம்போக்கு கொடுக்கப்பட்டது. அந்த ஜட்ஜ்மெண்ட்டு தப்பு அப்படின்றாங்க. நானுமே ஒரு ஜட்ஜு, பார்க்காம சொல்லக்கூடாது. பட் அந்த போட்டியில் இவர் தான் ஃபஸ்ட்டு வந்தார், வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ. இது ஒரு பீச்சில் வந்து டாம்பிளாட்ஸ் எடுக்கப்பட்ட படம். பாருங்கள், என்ன ஃபிசிக் பாருங்கள், காஃபு தைஸு பேக்கு பார்த்தீங்களா, எப்படி பேக்கு பாருங்கள், எவ்வளோ விசிபிளாக இருக்குது பாருங்கள். அப்படியே ஷோல்டர்ஸ், ப்ராட் ஷோல்டர்ஸ். இன்னும் பெரிய படமாக அதை போட்டிருந்தாங்கன்னா பார்க்குறதுக்கே கண்கொள்ளாக காட்சியாக இருக்கும். பீச்சுக்கிட்ட யார் சொல்கிறாரு டாம்பிளாட்ஸு, நான் அலைகளுக்கு முன்னாடி தான் நான் போஸ்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அந்த அலைகள் வந்து தரையில் மோதும்போது சத்தம் வருது பாருங்கள், அந்த சத்தம் தான் வந்து எனக்கு கை தட்டுற மாதிரி அப்படின்றாரு. ஆடியன்ஸ் எனக்கு கை தட்டுற மாதிரி. நான் அப்படி ஒவ்வொரு போஸாக கொடுக்கும்போது அலைகள் வந்து தரையை மோதுதில்ல. அப்போ என்னுடைய ஒவ்வொரு போஸிங்கையும் வந்து ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி அப்படின்றாரு. ரொம்ப மிகச்சிறந்த ஒரு மனிதன், நல்லா சிறந்த அறிஞர், மிகச்சிறந்த ஒரு ஆணழகன். அவன் லெக்கு வச்சு பாடி பில்டிங்கில் அதிகம் சம்பாதிச்சார். அமெரிக்காவோட 50 ஸ்டேட்டுக்கும் போனார். எப்படி லெக்கை டெவலப் பண்ணேன்னு சொன்னார். அதுக்கு பணங்கள் வாங்கினார். எப்படி ஹவு டு பில்டு யுவர் லெக்ஸு, அதனால் எப்படி உங்கள் தைஸை பிரம்மாண்டமாக செய்கிறது, ஹியூஜ் லெவலில் டெவலப் பண்ணுறதுன்னா அவர் புத்தகம், கட்டுரைகள் எழுதினார், செமினார் நடத்தினார், ஒவ்வொரு மக்களையும் சந்தித்தார், ஃபோனில் கேட்குற மக்களுக்கு கேள்விகளுக்கு பதில் சொன்னார். அதெல்லாம் அதுக்கு மூலமாக அவருக்கு நிறைய பணம் வந்துச்சு. மிகச்சிறந்த ஒரு ஆணழகன், ஒரு மிகச்சிறந்த பணக்காரன் ஆனார். அது என்ன அப்படின்னா, ஏற்கனவே ஒருத்தர் நான் சொல்லியிருக்கேன், அந்த மிஸ்டர் ஒலிம்பியா லெவலில் கலந்துக்கணும் போது தொடக்கேற்ற ஆர்ம்ஸ் வரணும்னு சொல்லி ஹெவி வெயிட்டு போட்டு அந்த ஆர்ம்ஸ் வந்து கட்டாயிடுச்சு. கடைசியில் அந்த ஆர்ம்ஸ் வந்து ஊனமாகவே ஆயிடுச்சு, ரொம்ப குடிசாயிடுச்சு. மற்றபடி மிகச்சிறந்த ஆணழகன். அந்த ஆர்ம்ஸ் ஒரு பக்கம் சின்ன ஆர்ம்ஸ் ஆனதுனால, ஒரு கையில் பெரிய ஆர்ம்ஸு, ஒரு கையில் சின்ன ஆர்ம்ஸு டிஸ்ப்ரொபோர்ஷனேட் ஆனதுனால இவரால் ஜெயிக்க முடியல. உங்களுக்கு வந்து 2 கைகளும் சமமாக இருக்கணும், 2 தொடையும் சமமாக இருக்கணும், காப்பு கரெக்டாக இருக்கணும், எல்லா மசிலுமே எந்த இன்ஜுரியுமே இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு இன்ஜுரி இருந்து நீங்கள் லேசாக நொண்டி நடந்தால் கூட நீங்கள் ஃபிசிக்கலி சேலஞ்சு தான் ஆயிடுவீங்க. அதில் தான் உங்களை சேர்க்க முடியும். ஒரு பாடி பில்டராக நீங்கள் காம்படிஷனில் நீங்கள் ஸ்டேஜில் நிற்கும்போது நீங்கள் முழு அங்கே கோளாறு எதுவுமே, பிரச்சனைகள் எதுவுமே இல்லாதவராக இருக்கணும். டாம்பிளாட்ஸ் வந்தார், 1981 இருந்தார். அதுக்கு முன்னாடி கைகளை உடச்சிக்கிட்டார். அப்புறம் போட்டிகளில் நிறையா கலந்துக்கிட்டாலுமே கூட அதிகமாக மற்ற போட்டியாளர் தான் இது சைன் பண்ண முடியல. பட் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆணழகன். தொடைனா டாம்பிளாட்ஸ் தான் தொடைகள். அதுதான் நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். தேங்க்யூ. நீங்கள் பார்க்குற அந்த பாடி பில்டர் பாருங்கள், லீ லேப்ரடா. நான் ஏற்கனவே அவருடைய படங்கள்லாம் காமிச்சிருக்கேன். லீ லேப்ரடா வந்து இது வந்து ஒரு கேமரா டெக்னிக்கில் எடுத்த படம். அதாவது லைட்டை வந்து மேலே போடுறது, லைட்டை தலைக்கு மேலே போட்டு உடம்பு மேலே படம் வச்சு அந்த லைட்டிங் எடுக்கிறது. அப்புறம் ஒரு சில லைட்டை கீழே வைப்பாங்க.
இதெல்லாம் ஒரு ஒரு கேமரா ஸ்டைல் அருமையான பாடி பில்டரை அந்த மாதிரி எடுப்பாங்க. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்காரு பாருங்கள். இந்த படங்களை கூட எனக்கு அவ்வளோவா எனக்கு ரசிக்க தெரியல. ஆனாலுமே கூட நான் அதை கஷ்டப்பட்டு ரசிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி படங்களை நம்ம வேறு வெளியில் நம்ம பார்த்தது இருக்க மாட்டோம். பாடி பில்டிங்கில் நிறைய இந்த ஓவிய கண்காட்சிகளில் வச்சுருப்பாங்க. அங்கெல்லாம் நம்ம போய் பார்க்க முடியாது. நம்ம ஃபோட்டோஸ்லாம் தான் நம்ம பார்க்க முடியும். எவ்வளோ அழகாக எடுத்துக்காரு பாருங்கள். அப்படியே கண்ணே தெரியல. வெளிச்சம் மேலே விழுந்து அந்த ஷோல்டரு, செஸ்ட்டு, ட்ரை, ஃபோர் ஆர்ம்ஸு, பியூட்டிஃபுல் பாடி பில்டர் லீ லேப்ரடா. லீ லேப்ரடா பாருங்கள், போசிங் பாருங்கள், உட்காந்த மாதிரி கொடுத்துருக்காரு பாருங்கள். இதெல்லாம் பழைய ஸ்டைலில் எடுக்கப்பட்ட படங்கள். அப்படி சாதாரணமாக உட்காந்து கையை தொடையில வச்சுருக்காரு. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எடுத்துருக்காங்க பாருங்கள். எல்லாம் லைட்டிங் தான். அப்படியே மணிரத்னம் படத்தில் வந்து எடுக்கிற மாதிரி. எப்படி இப்போ எவ்வளோ தத்ரூபமாக எவ்வளோ ஸ்டைலாக எடுத்துருக்காங்க பாருங்கள். ரோமம் அந்த ஆர்கிடெக்சர் இருக்குல்ல, ரோம கிரீக் ஆர்கிடெக்சர் சிலைகள், அந்த சிலைகள் மாதிரி எடுக்கிறது. அது மாதிரி வராட்டினா கூட அவங்களுக்கு அந்த மாதிரியான மாதிரி முயற்சி பண்ணுறாங்க. பாருங்கள், அந்த ஃப்ரண்ட்டில் பாருங்கள் எப்படி உட்காந்துருக்காங்க பாருங்கள். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அப்போ இங்கே ஒரு ஃபோட்டோஸ் இருக்குது பாருங்கள். முதுகு ஃபுல்லாக கட்ஸு, கையை மடக்கவே இல்லை, காலை ஏற்றிருக்காரு. ஏற்றிட்டு இந்த 2 காஃபு, ஹாம்ஸ்ட்ரிங்ஸு, க்ளூட்ஸு, லோவர் பேக்கு, அப்பர் பேக், அவுட்டர் பேக்கு, மற்றபடி ட்ரெப்பீசியஸு, டெல்ட்டு, பை, ஃபோர் ஆர்ம்ஸு எல்லாத்தையும் கொடுக்குறாரு பாருங்கள். ஃபுல் பிக்சராக கொடுத்துருந்தா நேரம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதை வந்து 3 படத்தை எடுத்து ஒரு படத்தில் போட்டிருக்காங்க. பேஜ் பற்ற மாட்டேங்குது, புக்கு பற்ற மாட்டேங்குது. அதுக்காக படங்களை சுருக்கி போடுறாங்க. இவ்வளோ அழகாக இருக்காது பாருங்கள். லீ லேப்ரடா இது ஒரு ஸ்டைலில் எடுத்துக்காரு பாருங்கள். இப்படி 2-3 படம் கொடுத்துருக்காரு. கலரில் எல்லாம் கூட நான் பார்த்துருக்கேன். டோவை ஃபுல்லாக தூக்கியிருக்காரு பாருங்கள். டோவை ஃபுல்லாக வச்சு ஹீலில் தூக்கியிருக்காரு. ஹீல் ரைஸ் பண்ணி இந்த போசிங் பண்ணியிருக்காரு. மேலே லைட் அடிக்கிறாங்க. மேலேருந்து அவர் செஸ்ட்டில் அடிக்குது லைட்டு. வித்தியாசமான ஒரு ஸ்டைல் இதெல்லாம். இதை வந்து என்னைய அப்படி ஃபோட்டோ எடுத்துருக்கீங்க நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்மளை என்ன சொல்லுவாங்கன்னா, என்னையா அந்த ஃபோட்டோவெல்லாம் ரசிக்க தெரியாதா உனக்கு, பாடி பில்டர் நீ, அந்த அளவுக்கு கூட அறிவு இல்லையா உனக்கு அப்படின்னு சொல்லி நம்மளை ஏதோ ஒரு முட்டாள், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பார்பேரியன்னு, ஒரு கேணிப்பால், பழைய காலத்து ஆளுன்னு நம்ம நினச்சிருவாங்க. எல்லாம் ரசித்து பாருங்கள். லீ லேப்ரடா பியூட்டிஃபுல் பாடி பில்டர். இந்த பாடி பில்டர் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, நிறைய உடம்பை டெவலப் பண்ணாலும் சைஸ் இல்லை இவர்கிட்ட மெகா சைஸ் இல்லை. அதனால் என்னென்னா, அந்த மிஸ்டர் ஒலிம்பியா போட்டியில் இவர் ரோனி கல்மனோடலாம் கலந்துக்கிட்டாங்க. இவர் வந்து ஒலிம்பியா போட்டியில் ஃபஸ்ட்டு வர முடியல. காரணம் என்னென்னா, அந்த ப்ராட்ஸ் ஷோல்டர்ஸ் இதெல்லாம் இல்லை, இருக்குது. ஆனால் கம்பேர் பண்ணும்போது லீகனி, ரோனி கோல்மன் இவங்களோட கம்பேர் பண்ணும்போது பெரிய சைஸாக இல்லை, சித்த உருவமாக இருக்கார். இவன் அருமையான ஒரு ஒய்ஃபு, அருமையான ஒரு பையன், ஹண்டர் லேப்ரடான ஒரு பையன் தான். இவருடைய மச்சான் தான் யார், சமீர் போனட், லைன் ஆஃப் த லெமனான். இவங்க அக்கா மாப்பிடைய தான் அந்த சமீர் போனட்டு லைன் ஆஃப் த லெமனான் கல்யாணம் முடிச்சிருக்காரு. 2 பேருமே பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க. 2 பேருமே பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். லீ லேப்ரடாவோட ஒரு இன்டர்காஸ்டல்ஸை காமிக்கிற மாதிரி சைடு வியூ, இந்த ரிப்பு, ஆப்ளிக்ஸு, இந்த மாதிரி சைடு வியூவில் எடுத்திருக்காங்க. இந்த லீ லேப்ரடாவை பொறுத்தவரை என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, பாடி பில்டிங்கில் சிம்மட்ரின்னு ஒரு வேர்டு இருக்குது. சிம்மட்ரினா ப்ரொப்போஷன்னா செவ் ஒழுங்கு. அப்பர் பாடியும் லோவர் பாடியும் சமமாக இருக்கணும், மெஷர்மெண்ட்டு கரெக்டாக இருக்கணும். அப்போ இந்த மெஷர்மெண்ட்டு வந்து 4-5 பேருக்கு தான் பாடி பில்டிங்கில் இருந்துச்சு. மற்றவங்கெல்லாம் மெகா மாஸாக இருப்பாங்க. தைஸு பெருசாக இருக்கும், லெக் அப்டமன் சிறுசாக இருக்கும். டாம்ப்ளாட்ஸுக்கு அர்னால்டுக்கு அப்டமன் பெருசாக இருக்கும், லெக்கு அந்த மாதிரி ஈக்குவலாக இருக்காது. சில பேருக்கு ஆர்ம்ஸ் ஈக்குவலாக இருக்காது. அந்த மாதிரி இவங்க வந்து ஃபுல்லாக பார்க்குறாங்க. எல்லா பேக்ரவுண்டும் சமமாக இருக்கா அப்படி பார்த்து, அப்படி சமமாக இருந்தால் அவனை தான் சிமெட்ரிக்கலாக சொல்கிறாங்க. அப்படி வந்து ஸ்டீவ் ரீவ்ஸ் வந்து ஃபஸ்ட்டு யூனிவர்ஸ் 1900 செகண்ட் யூனிவர்ஸ் 1950 லண்டனில் நடந்த போட்டியில் ஸ்டீவ் ரீவ்ஸ் வாங்கினார். அவர் தான் சிறந்த மிஸ்டர் யூனிவர்ஸ் வாங்கினவர். நல்ல பாடி போட்டு 18
ஹெர்குலஸ் படம் நடித்தார். அந்த ஹெர்குலஸ் அந்த ஸ்டீவ் ரிவிஸு அப்பர் பாடியும் லோவர் பாடியும் சமமாக இருக்கும். அதுக்கு அடுத்து ஃப்ளக்ஸ் வீலருக்கு அடுத்து பேப் பாரிஸ்க்கு முன்னாடி இந்த லீ லேப்ரடா. ஒரு சில ஒரு பாடி பில்டர் தான் ரொம்ப சமமாக இருப்பாங்க. பட்டு இந்த லீ லேப்ரடா ஃப்ளக்ஸ் வீலரு இந்த இந்த நிறைய பாடி பில்டர் வந்து ஃபஸ்ட்டு வர முடியல. ஏன்னா இவங்க சைஸ் வந்து ஒரே அளவில் அமைஞ்சுக்கிச்சு. ஒரே 5 to 5'4" அந்த மாதிரி அமைஞ்சிக்கிறதுனால ஆல்ரெடி உள்ள பாடி பில்டர்களை அவங்களால போய் மோத முடியல. ஓகே, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த லீ லேப்ரடா இந்த பெர்ஃபெக்ட் பாடி பில்டர், இந்த பாடி பெர்ஃபெக்ட்டுன்னு பாடி வந்து பெர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்றத வந்து எப்படின்னா, அந்த காலத்தில் ரோம கிரேக்க சிற்பங்கள் வந்து இந்த மாதிரி ஷார்ட் புட் போட்ட மாதிரி, டிஸ்கஸ் போட்ட மாதிரி, அந்த மாதிரி டிஸ்கஸ் த்ரோ பண்ண மாதிரிலாம் சிலைகள் அங்கே இருக்குது. அதே மாதிரி சிலைகளை எடுத்து நம்ம ஊரில் வந்து நிறைய பாடி பில்டர்கள் செஞ்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி சிலைகள், இந்த மாதிரி பாடி பில்டிங் போட்டிகள். நீங்கள் நடந்தாலும் போய் பாருங்கள், அதுக்கு நல்ல வாய்ப்பு கொடுங்க. மிகச்சிறந்த ஒரு எப்படி சொல்கிறது, கிரேக்க சிலை இது, கிரேக்க சிற்பம். அந்த லியோனார்டோ டாவின்சி, மைக்கேல் ஆஞ்சலோ மாதிரி ஆளுக தத்ரூபமாக செதுக்குனாங்க. அதை இப்போ ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறாங்க. தேங்க்யூ. பொதுவாக அயன் கேமில் பாடி பில்டிங் ஒன்று இருக்குது, வெயிட் லிஃப்டிங் ஒன்று இருக்குது, அடுத்து பவர் லிஃப்டிங் ஒன்று இருக்குது. அந்த பவர் லிஃப்டிங்கில் டெட் லிஃப்ட்னு ஒரு கேம் இருக்குது. இந்த டெட் லிஃப்ட்டை வந்து பாடி பில்டரும் செய்வாங்க, வெயிட் லிஃப்ட்டும் செய்வாங்க, பவர் லிஃப்ட்டும் செய்வாங்க. இந்த டெட் லிஃப்ட்டோட செய்கிறது என்னென்னா, இந்த டெல்டாய்டும் ட்ரெப்பீசியஸும் பயங்கர திருநீர் மாதிரி இருக்கும். உடம்பு வந்து ரொம்ப மஸ்குலராக இருக்கும். அந்த ஷோல்டர்ஸ் வந்து நல்லா ஹியூஜாக இருக்கும். நீங்கள் சிறந்த பாடி பில்டரு, சிறந்த வெயிட் லிஃப்டரு, பவர் லிஃப்டரை பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர் வந்து ஹியூஜாக இருக்கும். காரணம் என்னென்னா, இந்த டெட் லிஃப்ட் வெயிட்டை இறக்கி ஏற்றி அவங்களுடைய ஷோல்டர் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். பாடி பில்டிங்கில் ஒரு மோஸ்ட் அண்டர்ரேட்டட் பாடி பில்டர். நிறைய பேருக்கு தெரியாது இவரை எவ்வளோ அட்டகாசமாக இருக்கார் பாருங்கள். நிறைய போட்டிகளில் வந்தார். ரொம்ப ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காக இருப்பார். பாருங்கள் எவ்வளோ வெயிட்டு டெட் லிஃப்ட் போடுறாரு பாருங்கள். அதான் நான் சொன்னேன், இந்த டெட் லிஃப்ட் வந்து இவங்க டெட் ரைட்டுன்னு போடுறாங்க. டெட் லிஃப்ட் வந்து ஒரு ராடை வந்து வெயிட்டை வச்சு எடுக்கிறது, தூக்கி தொட வரைக்கும் நிப்பாட்டுறது. ஷோல்டரும் அந்த ட்ரெப்பீசியஸும் தான் திம்மி மாதிரி வரும். பழைய காலத்து ஆளுக அர்னால்டு, ஃப்ராங்கோ கொலம்போ, ஒலிவா, சர்ஜியோ ஒலிவா, இந்த மாதிரி ஷோல்டர் பிரம்மாண்டமாக உள்ளவங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு 5 செட்னாலும் போட்டுருவாங்க. அப்போ நாங்கள் செய்யும்போதெல்லாம் வாரம் சனிக்கிழமை பவர் லிஃப்டிங் மாதிரி வச்சுக்குவோம். நாங்களாம் வச்சுக்குவோம். எங்கள் சார் வந்து மார்க்கெட்டுக்கு போவார், இல்லை வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்க போகும்போது நாங்களாம் ஜிம்மில் உள்ள வெயிட்டை பூரா கட்டி போட்டு பவர் லிஃப்டிங் பண்ணுவோம். வெயிட்டு இந்த டெட் லிஃப்ட் பண்ணுவோம். அதில் ஒவ்வொருத்தருடைய வெயிட்டு பார்ப்பேன், எவ்வளோ யார் அதிகமாக இழுக்கிறா அப்படின்னு. நானும் நல்லா நிறைய இழுத்துருக்கேன். ரொம்ப அருமையானது. இந்த டெட் லிஃப்ட் போட்டிங்கன்னா பேக் தைஸ் உங்களுக்கு டெவலப் ஆகும். உங்களுடைய ப்ளூட்ஸ் மாசல் கீழ் முதுகு வந்து பயங்கர ஸ்ட்ரென்த்னாகும். ரைட், அருமையான ஃபோட்டோ. லீகேனி, மிஸ்டர் ஒலிம்பியா லீகேனி 8 times வாங்கினார். அவர் பாருங்கள், அவரும் டெட் லிஃப்ட் போடுறாரு. ராடே வளைஞ்சிருக்கு பாருங்கள். நீங்கள் என்ன போல பெரிய சாம்பியனாக ஆகணும்னாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு சாம்பியன் குவாலிட்டி மசில் வச்சுருக்கணும்னா சரி, நீங்கள் வந்து இந்த டெட் லிஃப்ட் போட்டு தான் ஆகணும். டெல்ட் வந்து எவ்வளோ ஹியூஜாக இருக்குது பாருங்கள். ட்ரெப்பீசியஸ் பாருங்கள் எவ்வளோ ஹியூஜாக இருக்குது பாருங்கள். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒலிவா செய்கிறாரு, லீகேனி செய்கிறாரு பாருங்கள். அப்படி செஞ்சால் தான் உடம்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்றைக்கி வேறு நிறைய பாடி பில்டருங்க இந்த டெட் லிஃப்ட்டை வந்து செய்கிறாங்க, வெயிட் லிஃப்ட்டும் செய்கிறாங்க, பவர் லிஃப்ட்டும் செய்கிறாங்க. பவர் லிஃப்டிங்கில் இது ரொம்ப பெஸ்ட்டு எக்ஸசைஸு. பாடி பில்டிங்கில் வெயிட்டை போட்டு செய்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இன்னும் ஒரே ஒரு படம் இது பாருங்கள், டாம்பிளாட்ஸு. அதான் டெட் லிஃப்ட்டை வந்து டெட் ரைட்டுன்றாங்க. டாம்பிளாட் செய்கிறாரு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் டெட் லிஃப்ட் போடும்போது உங்கள் கைகள் நேராக இருக்கணும், உங்கள் முதுகு வந்து இப்படி இருக்கணும், ரொம்ப பெண்டாக இருக்கக்கூடாது, காலை இப்படி வச்சுக்கிறணும். அதெல்லாம் ப்ராப்பராக சொல்லிக் கொடுப்பாங்க. நீங்கள் எந்த ஜிம்மில் செஞ்சீங்கன்னாலும் சரி, டெட் லிஃப்ட் வீக்லி ஒன்ஸு 2 செய்யுங்க. அது உங்கள் லோவர் பேக்கை ஸ்ட்ரென்தன் பண்ணும்.
பட்டெக்ஸில் வந்து ரெடியூஸ் பண்ணும், மசாலா ரெடியூஸ் பண்ணும். பட்டெக்ஸில் கட்ஸ் வரும். ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் பேக் தைஸில் கட்ஸ் வரும். நல்ல எக்ஸசைஸ் டெட் லிஃப்ட். பாருங்கள் ட்ராம்லாட்ஸ் எப்படி பல்ல கடிச்சிட்டு போகிறாரு பாருங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தைஸ் மீன்ஸ் ட்ராம்லாட்ஸ் மீன்ஸ் தைஸ். ஓகே, தேங்க்யூ. இன்றைக்கி இது போதும், நாளைக்கு சந்திப்போம். நன்றி, தேங்க்யூ.